நாளிலும் கூட கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவராக. நம்முடைய சத்திய வேதத்தை குறித்ததான விஷயத்திலே நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மற்ற மதங்களில் இருக்கிற புத்தகத்தை போல இந்த சத்திய வேதம் இல்லை என்பது நமக்கு புரிந்திருக்க வேண்டும். இதை பரிசுத்த வேதாகமம் என்று நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகத்தை பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் இது பரிசுத்த வேதாகமாக வீட்டில் வைத்து பாதுகாத்து தூசி படியாமல் அதை துடைத்து கண்ணாடி கோப்பைக்குள்ளே அதை கண்ணாடி அந்த பெட்டகத்துக்குள்ளே வைத்து அதை பாதுகாக்கும்படியாக கொடுக்கப்பட்டது அல்ல. மற்ற வேதங்களை குறித்து நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் இவர்கள் தான் இதை தொடரணும், இவர்கள் தான் இதை வாசிக்கணும், இவர்களுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த மொழியில் தான் இருக்கணும், மொழியை தாண்டி மொழிபெயர்க்கக்கூடாது என்று பல விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்றால் என்னவென்றால் அவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமம். ஆனால் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் சத்திய வேதம் என்று நாம் அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கப்பட்டாலும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த வேதத்தின் பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு வரைக்குமாக சத்திய வேதம் என்று அழைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். மதத்துக்குரியவர்கள் என்றைக்குமே இந்த வேதத்தை பரிசுத்த வேதமாக தான் பார்ப்பார்கள். ஆனால் நீங்களும் நானும் இதை பரிசுத்த வேதமாக அல்ல, இதை சத்திய வேதமாக நாம் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மல்கியாவிலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது சத்திய வேதம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தத்தை அல்ல, உங்களுக்கும் எனக்கும் செப்பரேஷனை குறித்து தெய்வம் என்ன செய்கிறது இல்லைங்க, இங்கே முக்கியப்படுத்தாதபடி நமக்கு சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறதுங்க, வழிகாட்டுகிறது என்று பார்க்கிறோம். உதாரணமாக நம் சங்கீதம் 148 வாசிக்கும் பொழுது துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. உண்மைதான், ஒரே வார்த்தையில் சொல்லிக்கிற ஆண்டவரை துதிப்பா போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அத்தனை விளக்கத்தை எதற்காக துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால் நம் தேவனை புரிந்து கொண்டு துதிப்பதற்கு தான் தேவன் என்ன செய்திருக்கிறார். அந்த ஒரு வகையான துதியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். இல்லை என்றால் ஒரே வரியில் என்ன செஞ்சிருக்கலாம், துதியுங்கள் 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 என்று போட்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதத்தை குறித்து மேன்மையானவைகளை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த சத்திய வேதத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை போலவே இந்த சத்திய வேதமானது ஒரு காலத்திற்கு கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு நூற்றாண்டுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, ஒரு காலகட்டத்திற்கு கொடுக்கப்பட்டதல்ல, எல்லா காலங்களுக்கும் உரிய வேதமாக நம்முடைய கருத்தில் இந்த சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் கடந்த வாரத்தில் நாம் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம் ஜனத்தோடு கூட பேசும் பொழுது, தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும் பொழுது ஏறக்குறைய 3 வருஷம் ஆண்டவர் தமது ஊழியத்தை செய்தார். அந்த 3 வருடத்திலும் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த பரிசுத்த வேத கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் சுவிசேஷங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லா காலங்களுக்கும் ஏற்ற வசனத்தை ஆண்டவர் இந்த பகுதியிலே இந்த சத்திய வேதத்திலே கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3 வருஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பேசும் பொழுது அவருக்கு முன்பாக இருந்த சீஷர்களுக்கு மாத்திரம் அதை சொல்லாதபடி, அந்த காலகட்டத்தில் இருந்த சீஷர்களுக்கு மாத்திரம் அந்த வார்த்தைகளை சொல்லாதபடி வரப்போகிற எதிர்காலத்தில் வரக்கூடிய தம்முடைய சீஷர்களுக்கும் இந்த வார்த்தைகளை தம் சீஷர்கள் மூலமாக சொல்லி போனார். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதை புரிந்து கொள்வது மிகவும் நேரடியாக பேசினாலும் நமக்கு புரியாது, விளக்கமாக சொன்னாலே நமக்கு புரியாது. ஆனால் சில விஷயங்களை ஆண்டவர் பேசும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து நடக்கப் போகிற விஷயங்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதே போலவே இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்த காலத்திலே அந்த நாட்களில் வாழ்ந்த முற்பிதாக்களை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நிகழ்காலத்திலே பிரசன்ட்ல இருந்த தம்முடைய சீஷர்களோடு கூட சில விஷயங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து கிரியை நடப்பிக்கிறவைகளையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த விதத்திலே தான் அவைகளை குறித்து நாம் வாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். கடந்த வாரத்தில் ஒரு அதிகாரத்தை நாம் பார்த்தோம். அங்கே என்ன சொல்லப்படுது, புறஜாதிகளுக்கு நீ போய் சுவிசேஷம் சொல்லாதே, புறஜாதிகளிடத்திலே சமாரிய தேசத்திலே இடத்திலே நீ போகாமல் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே போய் பிரசங்கம் பண்ணுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போ அந்த வசனத்தை கவனித்து பார்ப்போம் என்றால் அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது போல நமக்கு தோன்றினாலும் அல்லது சீஷர்களுக்கு சொன்னாலும் ஆண்டவர் வர இருக்கிற காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம்.
ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னது என்ன? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களை சீஷர்களாக மாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் நிகழ்காலத்தில் இருந்த சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் படித்த அந்த வார்த்தை எதிர்காலத்தில் வரப்போகிற சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சொன்னார் என்று பார்க்கிறோம். என்ன பிரதர் இது மாற்றி மாற்றி இப்படி இருந்ததுன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேள்வி நமக்கு இருக்கலாம். நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் முட்டாள்தனத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, முட்டாள்தனத்தை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் மாறி போய் விடுவோம். இன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் இன்றைக்கு திருச்சபைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? அதிகமாக கவனிக்கிறோம். நம்மையும் கூட என்ன செய்திருக்க அவ்வண்ணமாக நடத்திருக்கிற நாம் போன திருச்சபைகளில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனாலும் நமக்கு என்னங்க வாக்குத்தத்தம் உண்டு. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் கவனித்து பார்ப்பீங்களா, வாக்குத்தத்தம் உண்டு. ஒவ்வொரு வருடத்திற்கும் நமக்கு வாக்குத்தத்தம் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த ஆண்டில் இது நடக்கப் போகிறது, இந்த வருஷத்தில் இப்படி நடக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அநேக விஷயங்களை நாம் கிறிஸ்தவத்திலே நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தை நன்கு வாசித்து பார்ப்பீங்கள் என்றால் 3 விதமான திருச்சபை என்ன செய்ததுங்க இருக்கிறது என்று பார்க்கிறோம். சபை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சபையை ஆண்டவர் மையமாக வைத்துதான் இந்த பூமியில் அவர் என்ன செய்கிறார்? நடைபோட்டு கொண்டிருக்கிறார் அல்லது அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த சபை எது? இஸ்ரவேல் சபை. இஸ்ரவேல் சபை என்ன செய்தது என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த சபையானது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்று தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை பெற்ற ஜனம் என்று பார்க்கிறோம், சபை என்று பார்க்கிறோம். அந்த ஜனத்திற்கு தீர்க்க தரிசனமும் அந்த ஜனத்திற்கு வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வரப்போகிற மேசியாவை, இரட்சகரை அந்த ஜனத்தின் வழியாக, சந்ததியின் வழியாக வரப்போகிறார் என்பதற்காக அந்த ஜனத்தை ஆலோசித்தார், அந்த ஜனத்தை நடத்தினார். அந்த ஜனம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த ஜனத்தை என்ன செய்தார்? ஒரு சைடு நல்லா தட்டி என்ன செய்தார்? அவர்கள் நேர்வழிப்படுத்தும்படியாக ஆண்டவர் அந்த சந்ததியை என்ன செய்தார்? வாக்குத்தத்தங்களை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்து என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். அடையாளங்களை அவருக்கு காண்பித்தார். எந்த சூழ்நிலையில் கிறிஸ்து பிறப்பார், மேசியா பிறப்பார் என்ற அடையாளங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதே விஷயத்தை இன்றைக்கு இருக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையிலே வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அல்லது காட்சிகளை என்ன செய்கிறோம்? நாம் காணும்படியாக பிரயாசப்படுகிறோம். இன்றைக்கு அப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, அப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பண்ணணும். சபைகளிலே வாக்குத்தத்தம் இருக்கணும். அப்படி வாக்குத்தத்தம் இல்லைன்னா ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்கள் என்று என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய தினமும் வாக்குத்தத்தம் அனுப்புகிறாங்க. இன்றைக்கு 365 நாளும் இன்றைக்கி வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், நம்முடைய இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். வாக்குத்தத்தமாக அனுப்பி இந்த வாக்குத்தத்தத்தை 10 பேருக்கு என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அடுத்த நொடி பொழுது தருவார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஹல்லேலூயா சொல்கிற கூட்டமும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது குறையாக நான் சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வேதம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மற்ற கிரந்தங்கள், மற்ற வேதங்களை கவனித்து பார்க்கும் பொழுது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கொண்டிருக்கும். ஆனால் அதில் எதிர்காலத்தை என்ன செய்ய முடியாது, நம்மளால் பார்க்க முடியாது. அது குரானாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், ராமாயணமாக இருக்கலாம், எந்த புத்தகங்களாக இருந்தாலும் அவைகள் நடந்தவைகள் கட்டுக்கதைகளாக அவைகள் எழுதப்பட்டிருக்கிற என்று என்ன செய்யலாம்? நாம் அவைகளை கவனிக்கும் பொழுது நமக்கு புரியும். ஆனால் இந்த சத்திய வேதத்தை நம்முடைய கருத்தில் நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது இதில் நாம் என்ன செய்ய முடியாதுங்க? கட்டுக்கதைகளை நம்மால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், ஒவ்வொரு சரித்திரமும் நடந்தவைகள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திலே சரித்திரத்திலே பதிக்கப்பட்ட ஒன்று. கிறிஸ்துவின் பிறப்பு உண்மையானது என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள், காலங்கள் அல்லது கேலண்டர் என்று சொல்கிறாங்களே, அவைகள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு 2025 என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று பார்க்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்முடைய சத்திய வேதத்தில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், வசனங்களும் சரி, அதில் இருக்கிற நபர்களும் சரி, உண்மையாய் வாழ்ந்தவர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நேரடியாக இப்பொழுது நான் சில காரியங்கள் மகிழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். மிகவும் இதை கவனமாக இதை கூர்ந்து கவனிக்கும்படி உங்கள் பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே பார்க்கிற 3 காலங்களுக்கும் ஏற்ற வார்த்தைகளை நம்முடைய வேதத்திலே பார்க்க முடியும். இப்போ எதிர்காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று அல்லது எதிர்காலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த காலத்தில் இருக்கிற நமக்கு உதவுமா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் நிஜமாக கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. அல்லது கடந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிகழ்காலத்தில் அவைகள் நமக்கு சொந்தமாகுமா என்று கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. அது அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னா அது அந்த காலத்திற்கு மாத்திரம்தான். இந்த காலத்திற்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும், அதை நாம் எடுத்துக்கொண்டு பிரயாணம் பண்ண வேண்டும். பைபிளில் இருக்கிற எல்லா புத்தகமும் எனக்கு தான், அப்படி எல்லா வார்த்தைகளும் எனக்கு தான் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்றால் பிசாசுக்கு என்ன வார்த்தை கொடுப்பது? அல்லது மற்ற காரியங்களில், கிரகங்களில் இருக்கிறவர்கள் குறித்து நாம் கவனிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் என்ன வார்த்தைகள் நம்மால் கொடுக்க முடியும்? அல்லது நமக்கென்று எத்தனை வார்த்தைகள் நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கடந்த மாதத்திற்காக பார்த்த உதாரணத்தை போல தான். ஒரு பிள்ளை படிக்கிறான், படித்து +2 காலேஜ் வரைக்கும் வருகிறான். அவன் படித்த எல்லா புத்தகத்தையும் என்ன செய்கிறான்? எல்லா சப்ஜெக்ட் எல்லாவற்றையும் அவனால் படித்து எல்லாவற்றிலும் அவனால் சிறந்து விளங்க முடியாது. டாக்டரேட் படிக்க முடியுமா? முடியாது. அதில் எம்ஃபில் பண்ண முடியுமா? டாக்டரேட் முடிக்க முடியுமா? PhD பண்ண முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு துறையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், தனக்கு வருகிற துறையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லது 2-3 டாக்டரேட் பண்ணவங்களாம் உண்டு, 2-3 டாக்டரேட் பண்ணி PhDலாம் முடித்தவங்களாம் உண்டு. ஆனால் அவர்களுடைய காலங்கள், வயதெல்லாம் பார்த்திங்கன்னா முதிர்ந்து போயிருக்கும். காரணம் என்னவென்றால் அதை முடிப்பதற்கு, ஒரு டாக்டரேட் முடிப்பதற்கு பல வருடங்கள் நமக்கு ஆகும். ஒரு துறையில் பண்ணுவதற்கு அத்தனை வருடங்கள் ஆகும் பொழுது எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். எல்லாம் எனக்குத்தான், எல்லாமே எனக்குத்தான் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அதே போல தான் இந்த சத்திய வேதமும் கூட எல்லாம் எனக்கு என்று நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்தந்த காலத்துக்குரிய வார்த்தைகள் எவைகள் என்று நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். ஒரு அதிகாரத்தை வாசிங்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இருபத்தி 23ஆம் வசனம் மிஸ்டர் 23 அதிலே. போதும். இந்த வசனம் யாருக்குங்க? நமக்கா? இந்த காலத்துக்குரியதா? எந்த காலத்துக்குரியதுன்னு தெரியல பிரதர். எதிர்காலத்துக்குரியது. அப்போ எதிர்காலத்துக்குரியதுன்னா கண்ணீர் இல்லை, அங்கே மரணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போது நேரடியாக இந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டபடினாலும் நாம் புரிந்து கொள்கிறோம் இது எதிர்காலத்துக்குரியது. அங்கே நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக சூரியன் அங்கே தேவையில்லையா, சந்திரன் அங்கே தேவையில்லையா, ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு விளக்கு, தேவனே வெளிச்சமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த நாட்கள், அந்த காலங்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் சத்திய வேதத்திலே அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே எதிர்காலத்துக்குரியதா என்று நாம் கவனித்து பார்ப்போம் என்றால் இல்லை. முதல் 3 அதிகாரங்களை நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது அதை சபைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன? சிவர்ணா சபை, லவோதிக்கேய சபை, இன்னும் எத்தனை சபைகள்? 7 சபைகள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த 7 சபைகளின் காலங்கள் முடிந்து, சில சபைகளுடைய காலங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற காலம் லவோதிக்கேய சபையின் காலம், அதாவது கடைசி சபையின் காலத்தில், 7வது சபையின் காலத்திலே நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் எதிர்காலத்துக்குரியவர்கள் என்று சொல்லுவோம் என்றால் அப்படியும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாது. நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்துக்கும் உரிய வார்த்தைகளை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக எழுதினார் என்று பார்க்கிறோம். நாம் பார்த்த வசனமே நமக்கு சாட்சி. என்னங்க? இந்த வசனம் இந்த உலகத்துக்குரியது அல்லது இந்த நாட்களுக்குரியது அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 6ஆம் அதிகாரம்
31 வசனத்தை வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தொடர்ந்து வாசி. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசேயை குறித்தும் முற்பிதாக்களை குறித்தும் சொல்லப்படுகிறது. அந்த முற்பிதாக்களை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே பேசும் பொழுது இது எந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? நிகழ்காலத்தில் முன்னாடி இருந்த, அதாவது கடந்த காலத்தில் இருந்த அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறார்? நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது கடந்த காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் நடந்தது. முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள்? மன்னாவை புசித்தார்கள். மோசேயினால் கொடுக்கப்பட்ட மன்னாவை புசித்தார்கள். புசித்தவர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள். போதும். இந்த சம்பவம் எப்போ நடக்கிற சம்பவங்க? இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அவர் எழுதின சொல்லும் பொழுது, இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எந்த காலத்தில் நடந்த சம்பவம்? கடந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலங்களா? நமக்கு கடந்த காலம், ஆனால் இயேசு சொல்லும் பொழுது நிகழ்காலத்தில் நடந்த சம்பவம் இது. வாசிக்கிறோம், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்களே. வரப்போகுது 2 நாள் இல்லை. அப்பொழுது என்ன செய்யும்? மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட போர், பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 3 வசனங்கள், இன்னும் சில வசனங்கள் உண்டு, அதை நாம் படிக்கலாம். அதை பார்க்கும் பொழுது எல்லாம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, அல்லது படிக்கும் பொழுது, இப்போ நடக்கிற விஷயம் எனக்குரியது எனக்குரியது என்று நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறோம். இல்லை, சத்திய வேதத்தை அப்படி படிக்க முடியாது நம்மால். இந்த வேதத்திலே நம்ம கடந்த காலத்திற்கும் உள்ள வசனங்கள் உண்டு, நிகழ்காலத்துக்குரிய வசனங்களும் உண்டு, எதிர்காலத்துக்குரிய வசனங்களும் இதிலே அடக்கம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எல்லாம் எனக்கு தாங்க, ஆசீர்வாதம் எனக்கு தான் எல்லாம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறது? முட்டாள்களைப் போல இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிஸ்ட்ரி புக்கில் ஒரு கேள்வி கேட்கிறார். யாருங்க? எக்ஸாம் பிள்ளைகளுக்கு வைக்கும் பொழுது ஒரு கேள்வி வருகிறது. ஒரு புத்தகத்தில் இருக்கிற இந்த ராஜாவை குறித்து, இந்த அரசனை குறித்து எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் புத்தகத்தில் படிச்சிருக்கிற எல்லா அரசனை குறித்தும் அல்லது அவனுக்கு தெரிந்த ஒரு அரசனை குறித்து அங்கே எழுதுவார் என்றால் அது என்ன ஆகாது? அந்த கேள்விக்கான பதில் அது தவறாக மாறிவிடும். அந்த பையன் என்ன செய்யணும்? அவன் புத்தகத்திலே அத்தனை வார்த்தைகள், அத்தனை பேருடைய அந்த சரித்திரம் எழுதப்பட்டு இருந்தாலும் அந்த பையனுக்கு கேட்கப்பட்ட கேள்வியினுடைய அரசன் யார், அந்த ராஜா யார், அவனை குறித்து மாத்திரம்தான் எழுத முடியும். எழுதினால்தான் அவனுக்கு என்ன உண்டுங்க? மார்க் இருக்கு. இல்லைன்னா அந்த புத்தகத்தில் தான் இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்கிறது, நான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இருக்கிறது, அதில் எடுத்து நான் எழுதுனேன், யாராவது ஒருத்தர் குறித்து எழுதுனேன் அப்படின்னு கதை அடிப்பான்னா டீச்சர் கூப்பிட்டு அவனை அடிப்பார். மார்க் அங்கே போட மாட்டாங்க. அப்படி போல தான் இந்த வேத வசனமும் கூட. எல்லாம் எனக்குரியது என்று சொல்லி இன்றைக்கு தூக்கி திரிந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வசனங்களும் அந்தந்த நாட்கள் நடக்க போகிறவைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்களே. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 24:15. வாசிங்க. மத்தேயு 24:15.
போதும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இயேசு முதல் வசனம் வாசிங்களேன். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவர் காண்பிக்கிறார்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேலும் மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அந்த நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பாலுங்கிற குழந்தைகளுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாவது இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும்போது எந்த காலத்தில் இது சொல்றார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம கேள்வி நமக்கு ஏற்படும். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முதல் அதிகாரத்தில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது முதல் 2 வசனங்களை ஆரம்பிக்கும் பொழுது அந்த காலத்தில் அந்த சமயத்தில் இஸ்ரவேலில் அந்த எருசலேமில் இருக்கிற அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வசனங்களை 15ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அவர் எதிர்காலத்திலே வரக்கூடிய சம்பவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் காணும்போது. அப்படி என்றால் இந்த வசனம் எதிர்காலத்துக்குரியதும் இந்த அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து ஒரு 70 ஆண்டுகள் கிபி 70 முதலாவது அதிகாரத்தில் முதல் 4-5 வசனங்களில் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறினது என்று பார்க்கிறோம். அங்கே நிறைவேறப்பட்டது என்ன? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தகர்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வசனமானது தேவாலயம் கிபி 70ஆம் ஆண்டிலே அகஸ்து ராயன் என்று சொல்லப்படுகிற அந்த அரசனால் என்ன செய்யப்பட்டது? முழுவதுமாக இடிக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி. ஏனென்றால் கல்லுகளை என்ன செய்வார்? கல்லுகளுக்கு இடையே சாந்துகளை பூசி கட்டுவார்கள். ஆனால் கல்லுகளுக்கு இடையே சாந்துகளை பூசி இல்லை, தங்கத்தை பூசி கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்கிறபடினால அந்த தங்கத்தை உருக்கி எடுப்பதற்காக ஒரு கல் இன்னொன்று கல் இல்லாதபடி எல்லாவற்றையும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. எப்போங்க? கிபி 70ஆம் ஆண்டிலே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அது. கிறிஸ்து வாழ்ந்த நாளிலிருந்து எதிர்காலம் அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது மேலும் மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து என்று சொல்லப்படுகிறதே, இது கிறிஸ்துவின் நாட்கள் நடந்த சம்பவம் அல்ல, நம்முடைய நாட்களில் நடந்த சம்பவம் அல்ல, இனி நடக்க போகிற சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும் என்றால் மகா உபத்திரவ காலம். அதுதான் அங்கே சொல்லுகிறார். இதுவரைக்கும் பூமி பார்த்திராத, இனி கண்டிராத, இனிமேலும் கண்டிருக்காதா, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்படிப்பட்ட உபத்திரவம் வராதாம். அப்பேற்பட்ட உபத்திரவங்கள் நடக்க போகிற காலம். அது எந்த காலம்? எந்த அடையாளம் சொல்றார்? பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் 7 வருடம் அத்தனையாக என்ன செய்வார்கள்? பாடுகளுக்குள்ளாக கடந்து போவார்கள். இஸ்ரவேலில் இருக்கிற குழந்தைகள், பாலுண்கிற குழந்தைகள், கற்பவதிகளுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அத்தனையாக இஸ்ரவேல் பல நாடுகளால் என்ன செய்யப்படும் என்றால் அடிமைத்தனத்திற்குள்ளே போகப்படும். அவர்கள் இவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை என்ன செய்வார்கள்? தேவாலயத்திற்குள்ளே அவனை நிற்கும்படியாக காணும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்திற்கு, யூதர்களுக்கு எதிரான காரியங்களை அவன் தேவாலயத்தில் இருந்து செய்யும் பொழுது, அவர்களுக்கு விருப்பமில்லாத காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேயின் பிரமாணங்களுக்கு எதிரான காரியங்களை அவன் செய்யும் பொழுது அங்கே பன்றிகளை பலி கொடுப்பார்கள் அந்த தேவாலயத்திற்குள்ளே. பாழாக்குகிற அருவருப்பு என்று சொல்லப்படுகிறது. யார் என்றால் தேவாலயத்திலே கிறிஸ்து தான் கிறிஸ்து மேசியா என்று ஏறப்போகிற அந்த கிறிஸ்துவை சொல்லுகிறது இந்த வசனம்.
அந்த கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளே நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆடிப்போம். அது வரைக்கும் அவன்தான் கிறிஸ்து, அவன்தான் மேசியா, எங்களை ரட்சிக்க வந்தவர் என்று என்ன செய்கிறார்கள்? நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்தவரை, யூதர்களை பொறுத்தவரை இன்னும் மேசியா வரல, இன்னும் கிறிஸ்து வரல, தங்களை விடுதலை பண்ணக்கூடிய இரட்சகர் இன்னும் வரல. ஆனால் எதிர்காலத்தில் இன்னும் சமீபமாக நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இன்னும் அது நடக்கக்கூடிய காலங்கள் நிறைவேறிவிட்டது, வந்து கொண்டிருக்கிறது என்று என்ன செய்கிறார்கள்? விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். அந்த பாழாக்குகிற அருவருப்பு என்ன செய்வானாம்? அவன் தேவாலயத்துக்குள்ளே போய் அவன் முறைமையின்படி அவன் எல்லாவற்றும் செய்யும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் ஆடி போகும். இவன் மேசியா அல்ல, இவன் கிறிஸ்து அல்ல. அப்பொழுது அவனை அந்தி கிறிஸ்து என்று அழைப்பார்களா? அந்த நாட்களில் நடக்கிற சம்பவம் தான் இது. வயலில் இருக்கிறவன் அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு ஓட வேணான்னு சொல்றாரு. மேலே வீட்டுக்கு மேலே இருக்கிறவன் கீழே இறங்கி வந்துடாத அப்படின்றார். இப்போ இந்த சம்பவம்லாம் நடக்கிற தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்பொழுது நடக்கிறதா? எதிர்காலத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். யாரிடத்தில்? இஸ்ரவேல் இடத்திலே. அப்போ இந்த வசனத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஏன் சொல்லுங்க? அது அவங்களுக்குரியது. யாருக்கு? இஸ்ரவேலுக்குரியது. நான் ஓடி போக வேணாம், ஆண்டவர் என்னை தாளாட்டுவார். நான் மறைந்திருக்க வேண்டாம், ஆண்டவர் என்னை தாளாட்டுவார். இங்க பாடுகள், பிரச்சனைகளை இஸ்ரவேலுக்குரியதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு ஐயப்படுகிறோம், வேண்டாம் என்று சொல்றோம். ஆனால் கடந்த காலத்தில் நடந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மட்டும், ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு இப்போ வேணும். யாருக்குங்க? திருச்சபைக்கு. கடந்த காலத்தில் இருந்த சபை இஸ்ரவேல் சபை, எதிர்காலத்தில் வரப்போகிற இஸ்ரவேல் சபை. நிகழ்காலத்தில் திருச்சபை என்ன செய்கிறது? தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய வருகைக்காக நீங்கள் நானும் காத்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். புறஜாதிகள் இதிலே உள்ளடக்கம், சமாரியர்கள் இதில் உள்ளடக்கம். ஆனால் இஸ்ரவேல் அவருடைய நாட்கள் நிற்கப்பட்டு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தானியேலின் தீர்க்க தரிசனத்தின்படி 50 வாரங்கள் முடிந்திருக்க வேண்டும். எதற்கு? ராஜாவினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி துவங்குவதற்கு 50 வாரம் முடிந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் 49 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 வாரம் பாக்கி இருக்கு. யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. அந்த 49 வாரம் எப்போ முடிந்தது தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து என்னைக்கு சிலுவைக்கு ஏறினாரோ அன்றைக்கு இஸ்ரவேலுடைய கிளாக், இஸ்ரவேலுடைய கடிகாரம் நிற்கப்பட்டு திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி சம்பாதித்த புறச்சாதிகள் என்று அழைக்கப்படுகிற உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? திருச்சபை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலுடைய காலம் திரும்பவும் வரப்பட வேண்டும் என்றால், இஸ்ரவேலின் நாட்கள் திரும்பவும் வர வேண்டும் என்றால், இஸ்ரவேல் அந்த 1 வாரம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது 7 வருடம் என்று சொல்லுவார்கள். அந்த 1 வாரம் வருவதற்கு திருச்சபையின் காலம் நிற்கப்பட வேண்டும். திருச்சபையின் நாட்கள் எப்போங்க நிற்கப்படும்? நம்முடைய நாட்கள் எப்போ ஸ்டாப் ஆகும்? எப்போ தெரியுங்களா? மணவாளனுக்காக மணவாட்டி சபை நாம் காத்து கொண்டிருக்குமே, அந்த மணவாளன் மத்திய ஆகத்தில் வெளிப்படும் பொழுது மணவாட்டி திருச்சபை மணவாளனோடு சென்று போன பிறகு இஸ்ரவேலுடைய நாட்கள் ஆரம்பிக்கப்படும். இஸ்ரவேல் நாட்கள் 7 வருடங்கள் அவர் மகா உபத்திரவத்திலே போவார்கள். அப்போ ஒரே அதிகாரம் நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்திலே 2 காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எனக்கு படிக்கிற தேவையா பிரதர்? வந்தனா வசனத்தை கேட்டனா போனனா அப்படி இருந்தால் எனக்கு போதாதான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதெல்லாம் எனக்கு புரியல பிரதர் என்று நீங்கள் சிந்திக்கலாம். அடிமையில் அடி வச்சா என்ன செய்யுங்க? அடி அடித்தா அம்பியின் நகரும். நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்கள் காதுக்குள்ளே இந்த சத்தியம் போகணும். போக 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 நமக்கு சத்தியங்கள் நிச்சயமாக அவைகள் நமக்கு இன்றைக்கு நமக்கு தெரியாது, கிறிஸ்து வரும் பொழுது நமக்கு தெரியும். நானா ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ளே நடந்தே
அப்போ அங்கலாய்க்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கும். என்ன தெரியுங்களா? இன்னும் தெரிஞ்சிருக்கலாமே, அவரை இன்னும் புரிந்திருக்கலாமே, காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டனே. சின்ன பிள்ளைங்களை பார்த்து, வாலிப பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவாங்க, படி படி படின்னு அப்போவே சொன்ன கேட்டியா, இன்றைக்கி எப்படி எவ்வளோ கஷ்டப்படுற, அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தா இவ்வளோ கஷ்டம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பான். சத்தியத்தை சத்தியத்தை தெரிஞ்சுக்கோன்னு நான் உனக்கு சொன்னேனே, நீ கேட்காமல் உலகத்துக்குரிய இஸ்ரவேலுக்குரிய வாக்குத்தத்தை எனக்கு, தீர்க்க தரிசனம் எனக்கு, பிரமாணங்கள் எனக்கு, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எல்லாம் சகலவற்றை நான் நிறைவேற்றி விட்டேன், நான் முடித்து விட்டேன். அப்போ வாக்குத்தத்தம் நமக்குரியது அல்ல என்று நான் சொல்ல வரல, தீர்க்க தரிசனங்கள் நமக்குரியது அல்ல என்று நான் சொல்ல வரல, பிரமாணங்கள் நமக்குரியது என்று நான் சொல்ல வரல. எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிட்டது. கிறிஸ்துவை விசுவாசிப்போம், கிறிஸ்து மூலமாக நீங்களும் நானும் அவைகளை நிறைவேற்றுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வரும். கிறிஸ்து மூலமாக உங்களுக்கு எனக்கு அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ள நிறைவேறும். கிறிஸ்து மூலமாக தீர்க்க தரிசனங்கள் நமக்குள்ள நிறைவேறும். இன்றைக்கு திருச்சபை செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தங்களை அல்ல, ஆசீர்வாதங்களை அல்ல, பிரமாணங்களை அல்ல, தீர்க்க தரிசனங்களை அல்ல. திருச்சபை பற்றி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆனால் அவர் விட்டுட்டு இன்னைக்கு மற்றதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சுத்தி சுத்தி ஓடுறோம். பாட்டெல்லாம் கூட போறாங்க, சுத்தி சுத்தி சுத்தி. எதுக்கு? பணத்துக்கு சுத்தி, வாக்குத்தத்துக்கு சுத்தி, தீர்க்க தரிசனத்துக்கு சுத்தி, வியாதிகளை சுகமாக்க வரத்துக்கு சுத்தி, கண்ணீரை துடைக்கிற சுத்தி, சுத்தி சுத்தி வந்து கண்ணீரை துடைக்கிறார், சுத்தி சுத்தி வந்து கவலைகளை மாற்றுகிறார். ஐயா, இந்த காலத்தில் கண்ணீர்கள் துடைக்கப்படாது, இந்த காலத்தில் கவலைகள் மாற்றப்படாது. பாடல்கள் நம்ம கேட்கும் பொழுது அருமையாக இருக்கலாம். கண்ணீர் வரும், நிச்சயம் ஆறுதலான வார்த்தைகளை கேட்கும் பொழுது கண்ணீர் வரும், அதுலேருந்து மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற இந்த காலம் அல்ல, அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே தான் அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிச்சோம், அவள் கண்ணீர்கள் யாவும் அவர் துடைப்பார். அங்கே ராக்காலம் மீறாது, அங்கே மரணம் இல்லையா, அங்கே அலறுதல் இல்லையா? ஒருவேளை யாராலும் நம்மளை பார்த்து இந்த 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 நாட்களில் உங்களுக்கு கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு கவலைகளை மாற்றுகிறார், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தருகிறார் என்று எவனாகிலும் சொன்னானா அந்த கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், எது எப்போ நடக்கும் புரிந்து கொள்ளாம எல்லாவற்றையும் போட்டு குழப்பி என்ன செய்கிறோம்? பஞ்சாமிர்தம் செய்கிறது போல மிதிச்சு இன்னைக்கு சபையில் கொடுக்குறாங்க, நம்மளும் வாங்கி தின்னுட்டு போய் ஜீரணமாகாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறோம். அதுக்கு ஏற்ற பாடல்கள் வேற. கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். பாடு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கு. ஆனால் நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற காலம் இதுவல்ல. நமக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறார். திருச்சபையின் நாட்களிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் என்னங்க? எந்த வசனத்தை திருச்சபையில பிரசங்கிக்க வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற பிரசங்களை யாருக்கு பிரசங்கித்த பிரசங்கம் தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனத்திற்கு. இஸ்ரவேலுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், பிரமாணங்கள். அவைகளை இன்னைக்கு சபையில மாட்டிக்கிட்டு 10 கட்டளைகளை மாட்டிக்கிட்டு, நான் இன்னைக்கு போய் சொல்ல, இன்னைக்கு நான் திருடல, எங்க அம்மா அப்பாவை மதிச்சேன், நான் ஒரே கடவுளை வணங்குறேன், பொய் சொல்லல, யாரையும் கொலை பண்ணல, எங்கே நான் திருடல அப்படின்னு நான் பரலோகம் போயிடுவேன். அப்ப உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஒரே கடவுளை வணங்குகிற மக்கள் உண்டே, பொய் சொல்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டே. உங்களை விட தன் பெற்றவர்களை பார்த்து கொள்ளுகிற எத்தனையோ பிள்ளைகள் அருமையாக இருக்கிறார்கள். இயேசு என்று பெயர் கூட தெரியாமல் வாழ்கிறார்களே. நீங்க சொல்ல, நான் திருமணம் நான் என்ன செய்யலைங்க, விபச்சாரம் பண்ணதில்லை, நான் பொய் சொன்னது கிடையாது, களவு செஞ்சது கிடையாது, மற்றவங்க பொருளை நான் இச்சித்தது கிடையாது.
அப்போ அப்படி இருந்துட்டு நான் பரலோகம் போயிடுவேனா? அப்போ வெளியில் மக்கள் எத்தனை பேர் இந்த 10 குணங்களையும் கொண்டு இருக்கிறார்களே, அப்போ அவங்க பரலோகம் போயிடுவாங்களா? வாக்குத்தத்தங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? கட்டளைகள் பிரமாணங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்காக. கிறிஸ்து வருகிற வரைக்குமாக அந்த ஜனத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். விட்டு ஓடிட போது அந்த ஜனம். அப்படி பண்ணாலும் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்ததுங்க? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பாலைவனத்தில் என்ன செய்தார்கள்? அந்த ஜனம் செத்து போனது என்று வேதம் சொல்லுகிறதே. தேவனுக்கு கோபம் ஊட்டினார்களாம். வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனம், பிரமாணங்களை பெற்ற ஜனம், தேவனுடைய வார்த்தை நேரடியாக கேட்ட ஜனம், அற்புதங்களையும் அடையாளங்களையும், பெரிய ஒரு கடல் இரண்டாக பிளந்து நிற்கிறதை கண்ட ஜனம், மேக துணையும் அக்கினி துணையும் பார்த்து, ஐயோ எத்தனை பிரம்மாண்டமாக இருக்கிறது, என்னை காப்பதற்கு ஆண்டவர் இத்தனை பெரிய காரியத்தை செய்கிறாரே என்று கண்ணீர் விட்ட ஜனம். அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து போன பிறகு என்ன செய்யப்பட்டதுங்க? பார்வோன் சேனை அதை மடங்கடிக்கப்பட்டதே. அதை பார்த்து பாடினது, தேவனை மகா சத்தமாக பாடி அந்த ஜனம் ஆர்ப்பரித்ததே. சங்கீதம் 90 வாசிச்சு பாருங்க. அந்த ஜனம் என்ன செய்ததுங்க? இறைச்சி வேண்டும், பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளரிக்காய் வெள்ளரி பூண்டு வேணும் என்று சேர்த்து என்ன செய்ய அந்த ஜனம் தேவனை அங்கே என்ன செய்ய நொந்து போகும்படியாக செய்து நோகடித்த ஜனம் அது. நீங்க நினைச்சலாம் ஆண்டவன் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா, இது செஞ்சுட்டான, இந்த வாக்குத்தத்தம் வந்துட்டா, அல்லது இது தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடும். இல்லை, அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பம். ஆண்டவன் நமக்கு எதுவும் கொடுக்காத வரைக்கும் நமக்கு சந்தோஷம், நல்லது. அந்த மனம் நமக்கு வந்து விட்டால் போதும். ஆனால் வராது. எதுவுமே இல்லைன்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை போல நினைச்சுக்கிறேன். இல்லைங்க, எதுவுமே இல்லாத சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவர் இருக்கும்படியாக ஆசைப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனம் அவரை ஆசீர்வாதத்தை கேட்டது, வாக்குத்தத்தங்களை கேட்டு வாங்கினது. இதை செஞ்சா இதை தருவேன் என்று உபாகமத்தில் ஆண்டவர் சொன்னபடியினாலே இஸ்ரவேல் ஜனம் இதை பண்ணி காணிக்கைகளை கொடுத்து தசமங்களை கொடுத்து என்ன செய்தது? ஜனங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி வைத்தது. 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 தரார் ஆண்டவர், 10,000 ரூபாய் கொடுத்தா 1,00,000 தரார் ஆண்டவர். இன்னைக்கு திருச்சபைகளிலே அந்த பிரசங்கம், இஸ்ரவேலுக்குரிய பிரசங்கம் இன்றைக்கு திருச்சபையில் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சில விஷயங்கள்லாம் சொல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேதத்தில் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆண்டவர் எத்தனை விதத்திலே ஆண்டவர் தம் வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களை என்னையும் பொறுத்தவரை தாங்க காலங்கள் நேரங்கள் எல்லாம். இயேசு கிறிஸ்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் வந்து 3 வருஷம் ஊழியம் பண்ணும் பொழுது, அந்த ஜனத்தின் அந்த நிகழ்காலத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து பார்க்கல. அவருடைய விஷன், அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்கள் எல்லாமே அந்த காலத்துக்குரிய ஜனத்தை பார்த்து மாத்திரம் ஆண்டவர் எந்த முடிவு எடுக்கல, எந்த விதமான வார்த்தைகளும் பேசல. கடந்த காலம், நிகழ்காலத்தில் இருக்கிற ஜனங்கள், எதிர்காலத்தில் வரப்போகிற சம்பவங்கள், ஜனங்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த 3 வருஷத்தில் ஆண்டவர் பேசி போனார். ஆகவேதான் நம்மருக்கு நேரம் பத்தல. ஆகவேதான் நம்மருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எவ்வளோ விஷயங்களை சொல்லும்படியாக வருகிறேன், ஆனால் உங்களுக்கு அதை கேட்கக்கூடிய மனதில்லாதனால் நான் பாதையிலே நான் போகிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்ல, வேறொரு தேற்றவாள் நமக்கு அனுப்பப்படுகிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய வேதத்திலே நாம் எப்படியாக வசனங்கள் கொடுக்கப்படுகிறது, வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் பேசும் பொழுதே யோசிப்பாங்க, நீ என்ன சொல்ற, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. காரணம் என்ன? அவன் என்ன சொல்ல வரான், அந்த பேச்சிலே என்ன இருக்குங்க? தந்திரம் இருக்கும். கொடுக்குறேன்னு சொல்றத கொடுக்க மாட்டேன்ற மாதிரி பேசுவாங்க, அல்லது கொடுக்க மாட்டேன்றதை கொடுக்குற மாதிரி பேசி இழுப்பாங்க. அப்படிப்பட்ட ஞானிகள்லாம் நம்ம மத்தியில் உண்டு. ஆனால் இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, ஐயாப்பா பிரதர் எனக்கு ஒன்றும் புரியாதுன்னு தலையை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் வேதத்தை படித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிங்களேன்.
போதும். இந்த வசனம் நமக்கு தெரியல இல்லைங்களா? யாருங்க 10 கன்னிகைகளை குறித்து இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன சொன்னாங்க? ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணுங்க? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை நீ ஆயத்தம் இல்லாதவனாக இருப்பாய் என்றால் இந்த இழந்து போன 5 கன்னிகைகளைப் போல, புத்தி இல்லாத 5 கன்னிகைகளைப் போல நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? கைவிடப்பட்டுவிடுவீர்கள். ஆகவே மணவாளன் வருவதற்கு முன்பாக நாம் என்னையை எப்பொழுதுமே என்ன செய்யணும்? நம்மோடு கூட வைத்திருக்கணும். அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நீங்கள் என்னாலும் செயல்படணும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் என்னாலும் என்ன செய்யப்படுவோம்? பரலோகத்திற்கு அல்லது மணவாளனுடைய வருகைக்கு நாம் என்ன செய்வோம்? அதை காண முடியாமல் கைவிடப்பட்டு விடுவோம். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, அவர்கள் ஓடி போய் எண்ணெய் வாங்கி அந்த விளக்கில் ஊற்றி எரிய வைத்து வந்தாலும் கூட அங்கே கதவு அடைக்கப்பட்டபடியினாலே அங்கே மணவாளன் கதவை திறக்கல. நீங்கள் யார் என்று கேள்வி கேட்கிறார். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கு என்ன தோணுது? இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். மணவாளன் வருகிறார், இந்த கன்னிகைகள் அவருக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இங்கே ஒரு ஊமை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவம் இது. கிறிஸ்துவுக்கு எதிர்காலத்திலே இருந்த நாட்களுக்கு எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு சம்பவம் இது. இங்கே சொல்லப்படுகிறது திருச்சபை குறித்து இன்றைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டவர்களாக இருங்கள். இப்படி பேசும் பொழுது என்ன ஆகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டால் நாள்பட அவர் குறைந்து போவாரா? நாள் போக போக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகள் நம்மளில் குறைந்து போகுமாங்க. அப்போ நம்மை குறைவாக பார்க்கிறோமா அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறைவாக பார்க்கிறோமா? இன்றைக்கு திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற திருச்சபை, அவர் இந்த 10 கன்னிகைகளுக்கு 5 கன்னிகை என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியானவர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறாங்க. அப்படிதானே பேசுறாங்க இங்க. நீ எப்பொழுதும் அபிஷேகத்தோடு கூட இருக்க, காலையில் எழுந்து தினமும் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் நிரம்பணும். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை இன்றைக்கு இருக்கிற திருச்சபை தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் யாரு நினைச்சிட்டு இருக்கிறோம்? நீங்களும் நானும் காற்றை போல வருகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காற்று வீசினவுடன் ஆகா, என் மேலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே வீசப்படுகிறார். இன்றைக்கு தெய்வத்தினுடைய கிரியைகளை, தெய்வத்தினுடைய வல்லமைகளை இன்றைக்கு திருச்சபை தவறான ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சி. அவங்க கடை எங்க விற்கிறாங்க? என்ன எங்க விற்குதுங்க? எங்க விற்கப்படுது? கடையில விற்கிறது. இங்க கடை எது? சபை, திருச்சபை. திருச்சபையில போய் வாங்கிட்டு வா. அங்க விற்கிறவர் யார்? போதக. அப்ப அவர் போலையா? அங்க கடையில போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போயிட்டார மணவாளன். நம்ம ஆளுகளை மாதிரி கதை கட்டுறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எந்த வசனம் எதற்காக சொல்லப்படுகிறது என்ற அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நடக்கணும். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் அது கிடையாது. எல்லாம் என்னங்க? எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான். யாருக்கு? திருச்சபைக்கு தான். இல்லை, நமக்குரியவைகள், கடந்த காலத்துக்குரியவைகள் கடந்த காலத்துக்குரியவைகளாக அது முடிந்து விட்டது.
எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் அவைகளுக்குரியவைகள், அவைகளுக்குரிய வசனத்தையும் உள்ளடக்கியதுதான் நம்முடைய சத்திய வேதம். 3 காலங்களுக்கும் உள்ள வசனங்களை உள்ளடக்கியது, வார்த்தைகளை உள்ளடக்கியது தான் நம்முடைய கரத்தில் இருக்கிற சத்திய வேதம். அப்போ இதனுடைய பவர்ஃபுல்ல நீங்கள் நானும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இதனுடைய அம்சத்தை நம்ம என்ன செய்யலுங்க, புரிந்து கொள்ளல. இதனுடைய வேல்யூவை நம்ம புரிந்து கொள்ளல. கையில நம்ம கோல்டன் கலர் அந்த கவர் போட்டு வச்சிருக்கிறதுனால அதனுடைய வேல்யூவை புரிந்து கொண்டேன் அல்ல. அது உள்ள இருக்கிற வசனங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு எவன் செயல்படுகிறானோ அவன் தான் அதன் வேல்யூவை புரிந்து கொள்ள இருக்கிறான். கையில் புக்கை வச்சுட்டு இருக்கிறது பெருசு இல்லைங்க. சில பிள்ளைங்களாம் புக்கு வச்சு படிக்கிற மாதிரி நடிப்பாங்க. அவங்கள போட படிப்பாளி இருக்கவே முடியாது என்று. ஆனால் சும்மா படம் பார்த்துட்டு இருக்கிற, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது வேண்டியது. உள்ள யாராவது வர சத்தம் கேட்ட உடனே புக்கை எடுத்து படித்து படிக்கிற மாதிரி சத்தமாக ஏதாகிலும் படித்து கொண்டிருப்பார்கள். அதுபோல தான் இன்றைக்கு திருச்சபை வேத வசனத்தை படிக்குது. படிச்சுட்டேன், படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன், போய் எழுதிட்டு வந்தால் ஒன்றும் கிடையாதுங்க. நான் பாஸ் பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணுறேன், எல்லாம் முடிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் தெரியும்னு போய் பார்த்துட்டு அங்கே வரும் பொழுது, மார்க் வரும் பொழுது தான் நமக்கு தெரியுது நீ எவ்வளோ படித்த அப்படின்னு. நமக்கென்று ஒரு நாள் வரும் பொழுது தான் தெரியுங்க எவ்வளோ சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்பது. எல்லோருமே இந்த சத்தியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா, வேதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா காலங்கள் நமக்கு போதாது. அத்தனை அருமையானவைகள் நம்முடைய சத்தியம், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அத்தனை அருமையானவைகள். நம்முடைய காலங்கள் போதாது, நம்முடைய நாட்கள் நமக்கு போதாது. ஆயிரமான ஆண்டுகள் கொடுத்தாலும் தெய்வத்தை புரிந்து கொள்ள மனுஷனுக்கு என்றைக்குமே என்ன இல்லைங்க, அந்த ஞானம் கிடையாது. அவர் தம்மை வெளிப்படுத்தாமல் இருப்பார் என்றால் நமக்கு அவ்வளவுதான். நமக்கு எது அவர் நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்தணும் சித்தம் கொண்டாரோ அந்த விதத்தில் நமக்கு என்ன செய்வார், தம்மை வெளிப்படுத்துவார். ஆனால் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சை எவனுக்குள்ள இருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று என்ன செய்கிறார், பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு முழு மனுக்குலமும் உணர்வற்றவனாக கடவுள் யார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது ஒரு வாரத்தில் அது வைப்போம். இங்கே மணவாளனுக்குரிய மணவாட்டி ஆக திருச்சபை என்ன செய்கிறார்கள், இங்கே சொல்லப்படுகிறது ஆயத்தமுள்ள திருச்சபையாக இருக்க வேண்டும். கன்னிகைகளை குறித்து சொல்லும் பொழுது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை அதிகமாக என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நம் முடிக்கிற நேரமானதினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள் திருச்சபை அல்ல. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சம்பவம் நடக்கிற சம்பவம் திருச்சபைக்கு அல்ல. எப்படி பிரதர் சொல்றீங்க, இதுதானே எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இத்தனை வருஷம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதானே, அப்போ புத்தியுள்ள கன்னிகைகளை போல நான் இருக்கக்கூடாதா, நான் எண்ணெயை வைத்துக் கொள்ளக்கூடாதா, மணவாளன் வருகிற சத்தம் கேட்கும் பொழுது நான் ஏறி போகக்கூடாதா? மணவாளனுக்கு எத்தனை மணவாட்டிங்க இருக்கணும், எத்தனை மணவாட்டி? அப்ப இங்க எத்தனை பேர் கன்னிகைகள் இருக்காங்க? அப்ப மணவாளனை என்னவாக நீங்கள் நானும் நினைக்கிறோம்? 10 கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறவைகள் தோழிகள், மணவாட்டியினுடைய தோழிகள், மணவாட்டி அல்ல. இங்க மணவாட்டி குறித்து பேச்சே கிடையாது. இங்கு பேசப்படுகிறது மணவாட்டியுடைய தோழிகள். யார் என்றால் இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இஸ்ரவேலர்களை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் நான் என்ன நினைக்கிறேன், நாம நினைக்கிறோம், ஐயோ 10 பேர் போயிட்டாங்க, மணவாட்டி ஒரே சபையாக ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். வெவ்வேறு இடங்களில் நாம் வாசம் பண்ணலாம், வெவ்வேறு மொழிகளை நாம் பேசலாம், உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்களில் நாம் வசிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரே மணவாட்டி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இசைவாய் இணைக்கப்படுகிற வணையப்படுகிற நகரமாக உங்களை என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தில் திருச்சபையே வரல. இந்த வசனத்தில் மணவாட்டி, அதாவது மணவாட்டியினுடைய தோழிகள் என்று அழைக்கப்படுகிற புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், அவர்கள் விளக்கு வைத்து கொண்டு மணவாட்டி பின்னாடி போகிற பெண்கள் அவர்கள். அது யார் என்றால் இஸ்ரவேல்.
இது எப்போ நடக்கிற சம்பவங்க? மணவாட்டியை மணவாளன் எடுத்துக்கொண்டு போன பிறகு நடக்க போகிற சம்பவம். அப்ப இந்த வசனத்தை நாம் என்ன செய்கிறோம்? திருச்சபைக்குரியது என்று சொல்லி இந்த விதத்தில் நாம் பிரசங்கம் பண்றோம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது என்னை யார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து இது சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் என்னை போல இருக்கிறார். ஆகவே நாள்பட நான் எரிந்து கொண்டு இருக்கிறதுனாலே அவர் குறைந்து கொண்டே போவார். அப்போ பரிசுத்த ஆவியானோட வல்லமையை நாம் தவறான எண்ணம் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கினார்னா அவ்வளவுதான், போதும். அவனோடு கூட எப்பவும் இருப்பார். தினமும் நாம் என்ன செய்யணும்? அவரை புரிந்து கொள்ள வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தினுடைய சாராம்சங்களை புரிந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? அவைகளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் நமக்கு விவரித்துக் கொண்டே இருப்பார். வேதத்தை வாசிக்கும் பொழுது இப்படிலாம் வசனம் இருக்கிறா, இதுதான் இவ்வளவு நாள் இப்படி நினைச்சிருந்தேனே, இந்த வசனம் இதுக்கு தான் சொல்லப்பட்டதா என்ற எண்ணத்தை நமக்கு என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதாங்க அவருடைய வேலை. அந்த ஒரு வேலை தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு பணி அது. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? அவர் இல்லவே இல்லை. அவர் போயிடுறார். ஓடி போய் கடையில் எங்கே சபையில் வாங்கி பாஸ்டர் பாவங்கறி குடங்குடமாக எண்ணெய் வச்சுருப்பார். 1 லிட்டர் கொடுங்க பாஸ்டர், 1/2 லிட்டர் கொடுங்க பாஸ்டர் என்று வாங்கிட்டு ஓடுவாங்க போல. பாஸ்டர் எங்கே போனாருங்க? அப்போ பாஸ்டர் தனியாக விட்ட டீலில் விட்டாங்க. அவர் கைவிடப்பட்டு விட்டார் போல. இது திருச்சபை எடுத்துக்கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து சொல்லலை. இந்த வசனம் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சம்பவத்தை குறித்து இந்த வசனம் சொல்ல. இஸ்ரவேலுக்கும் மணவாளனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை தான் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது 2 காலத்துக்குரியவைகளையும் பேசினார். நிகழ்காலத்தில் இருக்கிற திருச்சபைக்காகவும் வரப்போகிற காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும் ஆண்டவர் பேசினார். ஆகவேதான் ஒரு இடத்துல சொல்லுவார், என் இஸ்ரவேல் வீட்டாருக்காக நான் வந்தேன், புறஜாதிகளுக்காக நான் வரவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த வருகை, ஆண்டவருடைய வருகை எதற்காக இருந்தது என்றால் இஸ்ரவேல் ஜனத்திற்காக மாத்திரம்தான். ஆனால் அந்த ஜனம் என்ன செய்தது? புறம்பே அவரை தள்ளினது. கல்யாண வீட்டிற்கு அவர்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அந்த ஜனம் என்ன செய்யல? ராஜாவை ஏற்றுக்கொள்ளாமல், அரசனை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லது மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வந்து மேசியாவை புறம் தள்ளினதினாலே, புறம்பே தள்ளி அவரை சிலுவையில் கொன்றது நிமித்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார், வீதிகளிலே போய் நில்லுங்கள், சந்திலே போய் நின்று எல்லோருக்கும் அழைப்பை கொடுங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவோடு கூட இணையக்கூடிய பாக்கியத்தை கிறிஸ்து என்ன செய்தார்? நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய வீழ்ச்சி திருச்சபையினுடைய எழுச்சியாக மாறினது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் வீழ்ந்ததினாலே திருச்சபை எழுப்பப்பட்டது. ஆண்டவர் பேசும் பொழுது 2 காலத்துக்கும் உரிய வசனங்களை இந்த வேத வசனத்தில் பார்க்கலாம். அப்ப இஸ்ரவேல் வீழ்ந்து விட்டது அவ்வளவுதான் என்று ஆண்டவர் விடாதபடிக்கு திருச்சபையை எழுப்பின அவர் திருச்சபை தம்மோடு கூட மாறுகிற வரைக்குமாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்னமும் திருச்சபை இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதாவது மணவாளனோடு கூட இணையக்கூடிய மணவாட்டிகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் திருச்சபை தான் என்ன செய்கிறோங்க? மாறப்பட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இஸ்ரவேல் தான் அந்த விதத்தில் இருந்திருக்கணும். தேவனோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த ஜனம் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அவரை தள்ளினபடினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? புறஜாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார். மணவாட்டியாக இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் இன்றைக்கு மணவாட்டியினுடைய தோழிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தோழிகளை, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்து அவர்களை பிடிக்கும்படியாக அவர்களுக்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த வசனத்தை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ எல்லாம் எனக்குரியது என்று சொல்லி நான் வேதத்தை நான் வாசிச்சுட்டு போவேன்னா அது சரியான விதத்தில் அது அமையாது. அதற்குரிய காலம், அதற்குரிய நேரம், அதற்குரிய சம்பவங்கள் என்ன செய்கிறதுங்க? நடந்து கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து இம்மானுவேல் என்று அவர்களுக்கு பெயரிடுவார்கள் என்று வேதம் சொன்னது.
ஏசாயாவிலே வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்று அவர்களுக்கு பெயரிடுவார்கள் என்று. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர்களுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க? இயேசு அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்கதரிசனம் பொய்யா என்று பார்ப்பீங்களா? இல்லை, பொய் கிடையாது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது தெய்வம் நம்மோடு கூட இருக்கக்கூடிய அனுபவத்தை காட்டிலும் தேவன் நம்மை விடுதலையாக்கக்கூடிய அனுபவம் தான் அங்கே உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவனாக நம்மை மாற்றினார். அவர் பெயர் மாற்றப்பட்டது. நம்மோடு கூட இருந்திருக்க 2000 வருஷம் ஆயிருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர். ஆனால் மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் சரியான விதத்தில் அமைக்கப்படாதனாலே ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணக்கூடிய பணியை அவர் எடுத்துக்கொண்டார். அது நிமித்தமாக அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டது. அவர் இம்மானுவேல் என்று நான் அழைப்பேன், நான் அவர் இது என்று அழைப்பேன், நான் யெகோவா என்று அழைப்பேன், நான் ராவே என்று சொல்லி அழைப்பேன் என்று என்னென்னமோ பேரை சொல்லி இன்னைக்கு அழைக்கிறோம். எந்த காலத்திற்கு எந்த நேரத்திற்கு அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு அந்த உதவிகளை செய்ய. ஏனென்றால் அவர் மூலமாக தான் இந்த வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே இந்த வேதம் இருந்து இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை உதவி பெற்றவர்கள் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருக்குள்ளே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உள்ள சென்று வேதத்தை நன்கு நாம் படித்து கொண்டு நாம் படித்த விஷயத்திலே நாம் அதை புரிந்து கொண்டு நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். கலக்கும் என் மனமே, கண்ணீரின் மனமே, என் மனமே, காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீரின் மனமே, இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் என் மனமே, கண்ணீரின் மனமே, கண்ணீரின் மனமே. சொல்லுவா, பாடுகள் சகித்தார் பரமனின் வருகை நாம் கூட சென்றலாம், பாடி மகிழலாம். பாடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம்.
பாடுகள் சகித்தாய், பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் மனமே, கண்ணீரே